வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். வாரம் ஒரு திருத்தலம் என தொடர் பதிவு தருகிறீர்கள். மகிழ்ச்சி. ஆனால் பாருங்கள், எங்களுக்கு ஒரு சந்தேகம் என தொடங்கினார் ஒரு அன்பர். இந்த பிரச்சனைக்கு இந்த திருத்தலம் என சொல்றீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அதே திருக்கோயில் எங்கள் வீட்டுக்கு அருகில் அல்லது ஊருக்கு அருகில் இருக்கிறதே. அங்கே சென்று செய்ய வேண்டிய கிரியைகளை செய்தால் போதாதா? அந்த குறிப்பிட்டு சொல்லும் திருத்தலத்திற்குதான் செல்ல வேண்டுமா என கேட்டு முடித்ததும், இது வழக்கமான திரும்ப திரும்ப கேட்கும் கேள்வி தானே என்று ஒதுக்காமல், அது பற்றிய விளக்கத்தை தரலாம் என்று இந்த வார சிந்தனையை தொடரலாம். பசு உடம்பில் பால் இருந்தாலும் மடியில் கறந்தால்தான் பால் கிடைக்கும் என்பது போல, இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் இந்த வழிபாட்டு தலம் இதற்கு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒன்னுதான், எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா தாயும் ஒன்னுதான் என்று சினிமா வசனம் பேசுவதால் பயனில்லை. அரிசி ஒன்று தான், அதில் செய்யக்கூடிய பலகாரங்கள் ஒவ்வொன்றும் வேறானவை, வித்தியாசமான சுவையானவை அல்லவா? எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு, ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பது போல, இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்பதால் அதை அப்படியே செய்தாக வேண்டும். மாற்றி செய்தால் பலன் கிடைக்காதா என்பதை விட நாம் விரும்பும் சுவை கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஒரு கைரேகை கலைஞன் என்ற முறையில் இந்த குறிப்பை இங்கே பதிவு செய்கிறேன். உங்கள் கையில் உள்ள ரேகை அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள பல கோடி மக்களில் உள்ள இன்னொருவருக்கு ஒரே மாதிரி சர்வ நிச்சயமாக இருக்காது. அது தான் விதி. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கே ஒரு விரலில் உள்ள ரேகை அமைப்பு இன்னொரு விரலில் இருக்காது. அதனால் தான் ஒரு சமயத்தில் ஒரு மாதிரி இருப்பவர் இன்னொரு சமயத்தில் வேறு ஒரு மாதிரி இருப்பார். தலைவிதி பல புள்ளிகளாக கைகளில் பதிந்து இருக்கும். பல புள்ளிகளாக அமைந்த கோடுகளைதான் ரேகை என்று சொல்கிறோம். அதை படித்து சொல்வது தான் கைரேகை கலை. இந்த கைரேகை கலையில் சொல்லப்படும் பலன்களும் ஜாதகத்தை பார்த்து சொல்லப்படும் சோதிட பலன்களும் அநேகமாக ஒரே மாதிரியே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சூரியனை மையமாக வைத்து இயங்கும் இந்த கோள் மண்டலத்தில் புதனும் சுக்கிரனும் அருகருகே அமைந்து இருக்கும் என சோதிட ஆர்வலர்களுக்கு தெரிந்து இருக்கும். இதை நடைமுறையில் உங்கள் வீட்டில் இருந்து இதை வைத்து சிந்தித்து பார்த்தால் இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வரவேற்பறை என்று சொல்லக்கூடிய ஹால் புதன், அங்கே அலங்காரத்திற்காக வைக்கப்படும் பொருட்கள் சுக்கிரன். இவை தொடர்பு பற்றி வருகிறதா? இதேபோல சுண்டு விரலுக்கு கீழ்ப்பகுதி புதன்மேடு, அதன் எதிரில் பெருவிரலுக்கு கீழ்ப்பகுதி சுக்கிரமேடு, இப்படி ஒன்றை ஒன்று தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும். இதேபோல பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது தான் சோதிடம், இது தான் சாஸ்திரம் என தெரியாமல் பலரும் அதை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் வளரும் தலைமுறைகளில் சிலர் தாமாகவே இதற்கு இதுதான் பொருள், இதுதான் காரணம் என்று தங்கள் கற்பனைக்கு கருத்துக்கு ஏற்ப சொல்லி அடுத்த தலைமுறைகளின் அறிவை செயல்படாமல் சிந்திக்கவிடாமல் செய்து விடுகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் தவறான கருத்தை திணித்து விடுகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான வருத்தமான உண்மை. இது போன்ற நபர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். சரி, சரியானதை சரியாக புரிந்து கொண்டோம். இனி இந்த வார திருத்தல சிறப்பு சொல்லுங்களேன் என நீங்கள் கேட்பது புரிகிறது. சோதிடம் படிப்பவர்கள் அல்லது சோதிட விஷய ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன், குறித்து கொண்டு சரியாக உள்ளதா சொல்லுங்கள். ஜோதிட ஞானம் கைவர பெற வேண்டும் என விரும்புபவர்கள் விருட்ச வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திருத்தல தொடர் நிறைவடைந்த உடன் தனியாக விருட்ச வழிபாடு பற்றிய சிந்தனையை தொடராக எடுத்துக் கொள்வோம். விருட்சம் என்பது மரங்கள் என்பது அன்பர்களுக்கு தெரிந்து இருக்கும் என உறுதியாக நம்புகிறோம். அதனால்தான் ஒவ்வொரு மரத்தில் இருந்து ஒடிக்கப்பட்ட ஒரே அளவுள்ள குச்சிகளை ஹோம சமித்தாக வைத்து வழிபாடு இயற்றுவது தொன்று தொட்டு இன்றும் நடைமுறையில் உள்ளது. அதிலும் ஒவ்வொரு சமித்து குச்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு.
எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஹோமத்திற்கு எந்த பலனை எதிர்பார்த்து செய்தல் என ஒவ்வொரு நிகழ்வுகளை தெளிவாக படித்து பரிந்துரை சொல்ல வேண்டும். இதில் மாற்றிச் செய்தால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமல் போவதுடன் வேறு மாதிரி அமைந்துவிடவும் வாய்ப்பு உள்ளது. பாயசம் செய்யும் போது அதில் மஞ்சள் பொடி அல்லது உப்பு போட்டால் என்ன கிடைக்கும் என்பது போல என சிந்தித்து பார்த்தால் சொல்ல வருவது சொல்லாமலே புரியும். சோதிட ஞானம் பெற விரும்பும் அன்பர்கள் மரங்களில் ராஜாவான அரச மரத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இது சில பழங்கால கோவில்களில் இருக்கும். எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அங்குள்ள அரச மரத்தை காலை வேளையில் வலம் வந்து நிவேதனம் படைத்து வழிபாடு இயற்ற வேண்டும். என்னது மரத்திற்கு வழிபாடா, இது பகுத்தறிவுக்கு ஏற்புடையதாக இல்லையே என்று எண்ணி நகைக்க வேண்டாம். மரத்திற்கு உயிர் உண்டு. ஒரு சின்ன விதையில் அடைபட்ட மரம் கண் விழிப்பது போல எந்த மனிதனாலும் எந்த அறிவியலாலும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் முந்தைய காலத்தில் அமாசோம பிரதட்சணம் செய்வார்கள். அதாவது திங்கள்கிழமை வரும் அமாவாசை அன்று அரச பிரதட்சணம் செய்து தானம் தருவார்கள். இது பற்றி சிந்திக்க நிறைய உள்ளது. அதை வாய்ப்பு கிடைக்கும் போது சிந்திக்க வைத்துக் கொள்வோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail.com.